அப்போ ஒருவர் உறங்குகிற போது அவளுடைய தந்தையினுடைய ஜாடையில் இருப்பதால் அவள் கொல்ல தயங்குகிறாள். மேக்பெத்துக்கு அந்த தயக்கம் இல்லை, கொலை பண்ணிடான். யாருக்கும் தெரியாது, உலகம் தெரியாது. இந்த உலகில் பலரும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால், ஒரு குற்றத்தை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து விட்டால் அது உலகின் கண்ணிலிருந்து முற்றிலும் மறைஞ்சிரும் நினைக்கிறாங்க. மறையவே மறையாது. உங்கள் மனசாட்சி அந்த குற்றத்தை என்றைக்கும் நினைவுபடுத்திட்டே இருக்கும். மேக்பெத்தை உலகம் அல்ல, அவன் மனசாட்சி தான் சொல்லுகிறது, உன் கையில் படிந்த இரத்த கரையை எத்தனை கடலில் கழுவினாலும் போகாது. அப்ப மேக்பெத் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறான் என்றனா, 5 நிமிடத்தில் ஒரு குற்றம் நடந்தேறிவிடும், ஆனால் ஆயுளெல்லாம் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். அனுபவிப்பதோடு எந்த பதவியை கிடைத்தால், அதிகாரத்தை கிடைத்தால், எல்லா மகிழ்ச்சியையும் நீ அடையலான்னு நினைச்சாயோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. அரசனாயிரம் எல்லா விருந்து நடக்கிறது, விருந்து மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவனுக்கு கையில ரத்த கரை கண்ணில் பட்டுட்டே இருக்கு. அப்போ கதையில வரக்கூடியவர் தான் மேக்பெத், நாடகத்தில் வரக்கூடியவர் தான் மேக்பெத். ஆனால் அவர் யாருக்கு நினைவுபடுத்துகிறார்? எல்லோருக்கும் ஒன்றை நினைவுபடுத்துகிறார், உங்களை நம்பி வந்தவரை ஒருபோதும் இப்படி வன்கொலை செய்யாதீர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள், அதிகாரத்தை பெறுவதற்காக குற்றம் புரியாதீர்கள். குற்றம் உலகம் அறியாமல் இருந்தாலும் உங்கள் கைகளில் இரத்த கரையை படிய வைக்கும் என்ற உண்மையை சொல்லிட்டே இருக்கு. அப்படின்னா ஷேக்ஸ்பியரனுடைய கதாபாத்திரம் ஒன்று வாழ்நாளெல்லாம் மனிதனை போக்கி அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக, வழிகாட்டுவதற்காக இருந்துகிட்டே இருக்கதான் நினைக்கிறேன்.